நீங்கள் கடலை பார்த்ததுண்டா? அந்த கடல் அலை வந்து மணலை முத்தமிடும் ஒவ்வொரு தருணத்திலும் அது சொல்வது, நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்பதே. ஆனால் இன்று அந்த கடல் மெதுவாக மூச்சுவிட முடியாமல் துடிக்கிறது. மனிதனின் தன் பேராசைக்காக கடலையே கொள்கிறான். பிளாஸ்டிக் பாட்டில்கள், எண்ணெய் கசிவுகள், வேதியியல் கழிவுகள், அவைகள் நம் கடலின் இரத்த நாளங்களில் கலக்கின்றன. நாம் சாப்பிடும் மீன் இன்று விஷமாகிறது. நாம் குடிக்கும் நீர் இன்று நஞ்சாக இருக்கிறது. கடல் அழிவிற்கு முக்கியமான காரணங்களில் துறைமுக வளர்ச்சி மற்றும் எண்ணெய், இயற்கை வாயு அகழ்வு துளையிடுதல் திட்டங்களும் ஒன்று. ஒவ்வொரு புதிய துறைமுகம் கட்டப்படும் போதும் கடலடி தளத்தை அகற்றி நிலம் நிரப்புதல், ஆழ்கடல் வெட்டுதல், எண்ணெய் குழாய் அமைத்தல், கப்பல்கள் வெளியிடும் எண்ணெய் மற்றும் கழிவு நீர் போன்றவை கடல் சூழலுக்கே நேரடியான ஆபத்துகளை ஏற்படுத்துகின்றன. ஆய்வுகள் கூறுகின்றன, கடலுக்குள் நடைபெறும் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு அகழ்வு துளையிடுதல் திட்டங்கள், ஆஃப்ஷோர் ட்ரில்லிங் மூலம் கடல் நீரில் வேதியியல் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கலப்புகள் அதிகரிக்கின்றன. தமிழ்நாட்டில் கடலோர எண்ணெய் மற்றும் வாயு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு எதிராக கடலோர மக்கள் பலமுறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டங்கள் கடல் உயிரினங்களை பாதித்து எண்ணெய் கடலடியில் படிந்து மண் மற்றும் மீன் வளம் மாசுபடச் செய்கின்றன. இதனால் கடற்கரை கடல் அரிப்பு அதிகரித்து நீர்த்தரம் குறைந்து வாழ்வாதாரங்கள் ஆபத்துக்கு உள்ளாகின்றன. மற்றும் இன்று மனிதன் உண்டாக்கிய பிளாஸ்டிக் வருடத்திற்கு சுமார் 9.3 முதல் 9.5 மில்லியன் டன் கழிவாக உருவாகிறது. இவற்றில் பெரிய பகுதி முறையாக கையாளப்படாமல் கடலுக்கே சென்று நம்முடைய தாய் கடலை காயப்படுத்துகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், மனிதன் இல்லாமல் கடல் வாழ முடியும், ஆனால் கடல் இல்லாமல் மனிதன் ஒரு நாளும் வாழ முடியாது. கடல் என்பது வெறும் நீர் அல்ல, அது பூமியின் இதயம். அது துடிப்பதை நிறுத்தினால் நம் உலகமே நின்றுவிடும். இந்த நீல உலகம் நம் கண்களுக்கு ஒரு நீர்மேகம் போல தெரிந்தாலும் இதன் ஆழத்தில் மறைந்துள்ளது உயிரின் ஆதாரம். கடல் வாழ்க்கை சுழற்சி. சிறிய மற்றும் நுண்ணிய உயிரினங்கள், அதை மீன்கள் உண்கின்றன. அந்த மீன்களை பெரிய உயிர்கள், திமிங்கிலங்கள் வரை உண்கின்றன. இந்த சங்கிலியில் ஒரு பாகம் உடைந்தால் முழு உலகமும் அதிரும். ஒரு கடல் ஆமை சிக்கிய வலை, ஒரு பவளம் இழந்த வண்ணம். இவை சிறு காட்சிகள் அல்ல, உயிர் சுழற்சியின் அழிவு. மூச்சு எடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை உயிரோடு வைத்திருப்பது கடல்தான். பூமியின் ஆக்சிஜனில் பாதிக்கு மேல் கடலில் இருந்துதான் வருகிறது. மனிதனின் வாழ்வும் கடலோடு இணைந்தது. உணவு, வணிகம், பயணம் அனைத்தும் கடல் கொடுத்த பரிசுகள். தமிழ்நாட்டின் பழமையான சங்க கவிதைகள் மற்றும் கடலோடு இணைந்த பாரம்பரிய மீன் வாழ்க்கை நடைமுறைகள், கரையோர சமூகங்களின் இயற்கை அறிவு, இவை அனைத்தும் கடலை பாதுகாத்தன. நம் முன்னோர்கள் கடலை ஒரு மரபாகவும் ஒரு தாயாகவும் மதித்தனர். அவர்களின் பழக்கங்களும் பாரம்பரிய நடைமுறைகளும் கடலை பாதுகாப்பதில் வழிகாட்டியாக இருந்தன. ஒருமுறை பயன்பாட்டு யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைப்பது, மறுசுழற்சி மற்றும் துணிப்பைகள் போன்ற மறுபயன்பாட்டு பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும். கழிவு நீரை சரியாக சுத்திகரித்தல். தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் வெளியிடும் கழிவுகளுக்கு சுத்திகரிப்பு நிலையம் வசதிகளை கட்டாயப்படுத்த வேண்டும். மாநகராட்சிகள், ஆறுகள் மற்றும் நதிக்கடலுடன் கலக்கும் இடத்தில் உள்ள நதியின் அகன்ற பகுதி மாசு சேமிப்பு மற்றும் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தி கழிவுகள் முறையாக சேமித்து பாதுகாப்பான முறையில் கையாளப்பட வேண்டும். சிறிய ஒரு செயலும் பெரிய மாற்றம் உருவாக்கும். ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை கிடைத்தால் அதை தரையில் போடாமல் எடுத்துச் செல்லுங்கள். கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தில் பங்கேறுங்கள்.
உங்கள் நகராட்சி கோட்பாட்டை கேட்டு அவற்றை செயல்படுத்துங்கள். மீன்வள சமூகங்கள், உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கலந்து கொண்ட கூட்டு பங்களிப்பு மூலமே இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கடல் நம் தாய், அதை பாதுகாப்பது நம் கடமை. இந்த கடல் நம்மை வளர்த்தது, நம் பிள்ளைகளின் வாழ்வையும் வளர்க்கும். அடுத்த தலைமுறைக்காக கடலை காப்போம், உயிரை காப்போம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள். எங்களின் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது எங்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும்.